சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அண்ணாமலையை வந்து தூக்குனா என்ன நினைப்பாங்க? என்னங்க ஒரு கூட்டணி 10 சீட்டு கூட கிடைக்கும், இல்லைன்னா 20 சீட்டு கூட கிடைக்கும். அதுக்கு போய் ஒரு 5 வருஷம் பாடுபட்டு இருக்காரு மாநில தலைவர். மூக்கன் கார்னர் போயிருக்காரு. அவரை கருணையே இல்லாம தூக்கிட்டாங்களே. RSS சித்தாந்தம் தெரியாம, ஹெக்டேவர் பேர் தெரியாம, பிஜேபி சித்தாந்தம் தெரியாம, வாஜ்பாய் யுகத்தையே பார்க்காம பல பேர் வந்து கட்சிக்குள்ள இருக்கான் இந்த 5 வருஷத்துக்குள்ள. அவன் எல்லாம் வந்து அண்ணாமலைக்காக வந்தவங்க தான். ஏன்னா ஒரு பயம் இருக்கு. சரி, இந்த அண்ணாமலை எதிர்த்தே அவனுக்கு சொல்லி வைப்பாரியா, என்னையா கேட்கறான், டிரான்ஸ்பர் தானே போட்டு தொலை அப்படின்னு உயர் அதிகாரி முடிவு பண்ணுவான். பூச்சாண்டியை நீங்க தூக்கிட்டீங்கன்னு வைங்க, புதிய பூச்சாண்டியை நம்ம கிரியேட் பண்ணி அதை விசிட்டிங் கார்டு லெவலுக்கு கொண்டு வரதுக்குள்ளே தேர்தல் வரும். செங்கோட்டையன் மௌனம் சாதிக்கிறாரு, எல்லாம் நன்மைக்கே அப்படிலாம் சொல்றாரு. மௌனம்க்கு என்ன பொருள்? செங்கோட்டையன் மௌனத்திற்கு என்ன பொருள்? அவர் ஏதாவது ஒரு வகையில மூண்டுனாங்க அதிமுக தொண்டர்கள் பெரிய அளவுக்கு அவர் பேர்ல கடுப்பாயிடுவாங்க. எவ்வளவு வேணாலும் கை குலுக்கிக்கலாங்க தலைவர்கள் மட்டத்துல. தேர்தல் வர்றப்ப வேலை பார்க்க போறது தொண்டர்கள் தான். இப்படி நீங்க கையை பிடிச்சி முறுக்கி செங்கோட்டையனை காட்டி மிரட்டி ஒரு கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா தேர்தல் வரட்டும் பார்த்துக்கோங்கிற மனநிலையில தொண்டர்கள் இருப்பாங்கல்ல. பிஜேபி கையை முறுக்கிறது, எடப்பாடி கையை அமித்ஷா முறுக்குகிறாரா? நேரடியா கேட்க அண்ணாமலையும் அதுக்கு தயாரா இல்ல. எடப்பாடி தன்னுடைய இடத்தில் உறுதியாக இருக்கிறார். பிஜேபியால் அசைக்க முடியாது. இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. செங்கோட்டையன் மௌனத்திற்கு என்ன காரணம்? பிஜேபி என்ன திட்டம் வகுக்கிறது? எடப்பாடி நீடிப்பாரா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம் நிஜந்தா. செங்கோட்டையன் மௌனம் சாதிக்கிறாரு, எல்லாம் நன்மைக்கே அப்படிலாம் சொல்றாரு. மௌனம்க்கு என்ன பொருள்? செங்கோட்டையன் மௌனத்திற்கு என்ன பொருள்? அவர் ஏதாவது ஒரு வகையில மூண்டுனாங்க அதிமுக தொண்டர்கள் பெரிய அளவுக்கு அவர் பேர்ல கடுப்பாயிருவாங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் கை குலுக்கிக்கலாங்க தலைவர்கள் மட்டத்துல. தேர்தல் வர்றப்ப வேலை பார்க்க போறது தொண்டர்கள் தான். இப்படி நீங்க கையை பிடிச்சி முறுக்கி செங்கோட்டையனை காட்டி மிரட்டி ஒரு கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா தேர்தல் வரட்டும் பார்த்துக்கோங்கிற மனநிலையில தொண்டர்கள் இருப்பாங்கல்ல, வச்சு செஞ்சிருவாங்க. எத்தனை இதுல பார்த்தது அப்படி? சரி, 96 அதிமுக காங்கிரஸ் கூட்டணி திடீர்னு வந்துச்சு. 95 கடைசி வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை ஜெயலலிதா திட்டாத திட்டு கிடையாது. சட்டமன்றத்திலேயே வந்து பிரதமர் நரசிம்மராவுக்கு எதிராக தீர்மானம், சென்னாரெட்டிக்கு எதிராக தீர்மானம் அன்றைய ஆளுநர். அதுக்கு பிறகு முத்துசாமி அண்ணா, இது செங்கோட்டையன் அப்படிதான், முத்துசாமி அண்ணெல்லாம் போய் இல்ல காங்கிரஸ் கூட்டணி இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியோட பேசி, இத்தனைக்கு ரஜினிகாந்த் வந்து தீவிர ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கு. அவர் போய் நரசிம்மராவை பார்த்தாரு, தூர்தர்ஷன்ல பேட்டி. கடைசியில ஹைதராபாத்ல பிரதமர் பேரனுக்கு கல்யாணம், அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் பேரனுக்கு ஜெயலலிதா போனாங்க. அதுக்கு முந்தையே வந்து பார்லிமெண்ட் குழு தலைவர் சாமிநாதன் நினைக்கிறேன், அவர் வந்து கூட்டணின்னா என்ன, இதே மாதிரிதான் வீரவசனம். அதெல்லாம் கொள்கை அடிப்படையில் வருது இல்லைங்க, கூட்டணிங்கிறதே வந்து தேர்தலில் வெற்றி தான் முக்கியம், இப்படி வீரவசனம் பேசுனாங்க. காங்கிரஸ் கட்சி கட்டாய கல்யாணம். முன்னதாக இடி ரைடு, JJTV பேர்ல இடி ரைடு, சசிகலாமா பேர்ல வழக்கு, ஏகப்பட்ட நெருக்கடி. இதெல்லாம் தொண்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, நீங்க வந்து 1000 சொல்லலாங்க, கடைசியில் அல்டிமேட்டா ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும்ல. இப்போ என் கையை பிடிச்சி நீங்க முறுக்கிட்டீங்க, இன்னைக்கு நீங்க பலசாலியா இருக்கீங்க, என்னால ஒன்றும் சொல்ல முடியல. ஆனா எனக்கு ஒரு காலம் வரும்போது நான் வந்து அதை என்னோட கோபத்தை காட்டுவேனா மாட்டேனா? அது செங்கோட்டையனுக்கு தெரியும். அதுலதான் அவர் மௌனம் சாதிக்கிறாரு. இப்போ நீங்க உங்க பதில ஒரு 2 விஷயம் சொன்னீங்க, அதை பத்தி நான் விரிவா கேட்கணும். ஒண்ணு வந்து கையை முறுக்குறாங்க, பிஜேபி கையை முறுக்கிறது, எடப்பாடி கையை அமித்ஷா முறுக்குகிறாரா? நேரடியா கேட்க. ஆமா, கண்டிப்பா. சரி, அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, 2 வருஷம் முந்தி சொல்லியாச்சு. அண்ணாமலையும் அதுக்கு தயாரா இல்லை. அண்ணாமலை மாற்றப்படுவாருன்னு இன்னைக்கு ஒரே டாக் காலையில இருந்து ஓடிட்டு இருக்குங்க. சன் நியூஸ் எல்லாம் போனின் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் அண்ணாமலை மாற்றப்படு? அவரே நம்ம கட்சி தனியா வளரட்டும், தேசிய கட்சி, எதுக்கு போய் இன்னொரு கட்சி தயவுல இருக்கணும், பாம்பின் நிலையிலே தேரை ஒதுங்கலாமா, இந்த மாதிரியான ஒரு தத்துவார்த்த ரீதியிலான கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் அப்படிதான் இருக்காருங்க முதல்ல இருந்து. அப்போ அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும்
ஒரு உரையில் இரு கத்திகள், அது நீடிக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் பிஜேபி ஒரு வருஷத்துக்கு முந்தையே ஏன் முறுக்குது? நீங்க உண்மையிலேயே தேர்தல் கூட்டணினா கடைசி நேரத்துல தானே ஃபைனலைஸ் பண்ணணும். இப்பவுமே எதுக்காக வந்து இவ்வளவு அவசரமாக இந்த கூட்டணி ஏற்பாடு என்ன பயன் தரப்போகுது? 10 மாசம் 12 மாசத்துல என்ன வேணாலும் நடக்கலாம்ல. அரசியல்ங்கிறது எப்போதுமே எதிர்பாராத ஆச்சரியங்களை உள்ளடக்கியதானே வாக்கு அரசியல். அப்ப ஏன் வந்து இவ்வளவு தூரம் அந்த கமிட்மெண்ட் வாங்குறாங்க? இல்ல நீங்க இது முதல் கேள்விக்கு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, தொண்டன் ஏத்துக்க மாட்டான், அது செங்கோட்டையனுக்கு தெரியும், அதனால சைலண்டா இருக்காரு அப்படின்னீங்க. இப்ப நீங்க சொன்ன விஷயங்களை பத்தி மறுபடியும் கேட்கணும். நீங்க முதல்ல செங்கோட்டையன் சைலண்டா இருக்காரு அப்படின்னா, பிஜேபி சொன்னபடி கேட்டா தொண்டன் ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு செங்கோட்டையன் சைலண்டா இருக்காரா? எக்ஸாக்ட்லிங்க. அதாவது அதிமுகவோட சீனியர் லீடர் செங்கோட்டையன், எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்எல்ஏ, எனக்கு ரொம்ப நாளா தெரியும் அவரை. அப்போ தொண்டர்கள் மனநிலை அவருக்கு தெரியாம இருக்க வழியே கிடையாது. அடிப்படை தொண்டர்கள் இதை விரும்பலைங்கிறதும் தெரியும். என்னங்க நம்ம எவ்வளவு பெரிய கட்சி, திமுகவுக்கே சவால் விட்டுருக்கோம், எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கோம், நம்மளை வந்து இந்த அளவுக்கு மிரட்டுறாங்க. இப்ப திமுக பேர்ல வழக்கெல்லாம் இல்லையா என்ன? எத்தனை இடி ரெய்டு, இன்னைக்கு கூட டாஸ்மாக் வழக்கு ஹைகோர்ட்ல வந்து நீதிபதிகள் கேள்விகளை கண்ணாபின்னு கேட்கறாங்க. 12 மணி வரைக்கும், ராத்திரி 12 மணி வரைக்கும் நீங்க ரெய்டு நடத்துனீங்கன்னு தமிழ்நாடு அரசு இடியை குற்றம் சாட்டுது. நீதியரசர் என்ன கேட்கிறாருன்னா, அப்ப நீங்க நடத்தின ரெய்ட்ல 12 மணி வரைக்கும் நீங்க விசாரணை நடத்தலையான்னு கேட்கிறாரு. நடத்திருப்பாங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, நீதிமன்றத்துக்கு ஒரு மேட்ரு போகும்போது நீதிபதிகளின் கேள்வி கணைகள் அதை எதிர்கொள்ளணும். அதெல்லாம் எதிர்கொண்டு தானே திமுக வந்து அந்த ஆன்டி பிஜேபி அந்த அதுக்குள்ள போய் செட் ஆகுறாங்க. இப்ப ஆன்டி பிஜேபினா வெறும் ஆன்டி பிஜேபி இல்லைங்க. அண்ணாமலை என்னென்ன வாதங்கள்லாம் வைக்கிறாரு. இப்ப தமிழ் இன்னைக்கு கூட சமக்கல்வியோட கையெழுத்து வேட்டை வெற்றிகரமா போயிட்டு இருக்குன்னு அண்ணாமலை அறிக்கை விடுறாரு. இங்க நம்ம சமச்சீர் கல்வி கொண்டு வந்தே எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு. இவர் என்ன சமக்கல்வி கொண்டு வர்றது ஒண்ணு. அது போக டீலிமிட்டேஷன் இஷ்யூஸ், மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஃபண்டு கொடுக்கலன்னு திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஆன்டி பிஜேபி ஓட்டை முழுமையா திமுக வாங்குறது நோக்கில இந்த அணி போகுது. சரி, திமுக ஆன்டி ஓட்டும் நமக்கு வேணும், பிஜேபி ஆன்டி ஓட்டும் வேணும். ஏன்னா 3 அணி வந்துருச்சு. பிஜேபி 18% ஓட்டுங்க போன தடவை 2024 மக்களவை தேர்தல்ல 18% ஓட்டு. என்டிஏ சரி, என்டிஏல எத்தனை கட்சி இருக்கு? பாரதிய ஜனதா தாண்டி பாமக மட்டும் தானே. இல்ல, மத்த கட்சிக்கு ஒன்றும் பெரிய ஓட்டு வங்கி இல்லைங்க. பாமக குறிப்பிடத்தகுந்த ஓட்டு வங்கி இருக்கு, ஆனா தமிழ்நாடு பூராவும் கிடையாது, பாக்கெட். அப்ப என்டிஏங்கிறது இன்றைய தேதிக்கு பாமகவை உள்ளடக்கியது தான். பாமக இன்னமும் அதை பத்தி ஃபுல் ரிசல்ட் சொல்லலை என்றாலும் பாமகவை உள்ளடக்கியது நம்ம வச்சுக்கோமே. அப்ப 18% ஓட்டு வங்கி உள்ள ஒரு அணி, 20% ஓட்டு வங்கி, தமிழ்நாட்டுல வந்து பிரதான எதிர்கட்சி, அது கையை பிடிச்சு முறுக்கிறது எப்படி அடிப்படை தொண்டன் சகிச்சுக்குவான்? செங்கோட்டையனுக்கு தெரியாது. இன்னொன்னு சொன்னீங்க முக்கியமா, ஒரு வருஷத்துக்கு முன்னாலே எதுக்கு அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க. ரெண்டாவது, ஒரே 2 கத்தி இருக்க முடியாது, அண்ணாமலைக்கு மாற்று பதவி கொடுத்துருவாங்க, அவர் விலகிறவர் விலக்கப்படுவார், இதெல்லாம் மாற்றப்படுவார். இதெல்லாம் சமயத்துல ஒரே உரையில் ஒரே கத்தி அப்படின்னா அந்த கத்தி எடப்பாடியா? அது ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே செய்யணும்? ஒரு வருஷத்துக்கு முன்னாலே செய்யணும் அப்படின்னா எடப்பாடியை தான் பாஜக பிரதானப்படுத்த நினைக்கிறதா, ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்கிறதா? நான் 3 கேள்வி கேட்டேன். அதிமுகவை பொறுத்தவரையிலும் ஒரு உரையில் ஒரு கத்தி, அது நாடோடி மன்னன் 1000ல் ஒருவன், மன்னாதி மன்னன் எம்ஜிஆர் தான். ஜெயலலிதாமா கூட கிடையாதுங்க. இன்னமும் நம்ம எம்ஜிஆர் லெகசியில தான் அதிமுக இயங்கிட்டு இருக்கு. ஏன்னா ஜெயலலிதாமா அவங்க தொகுதியிலே தோத்து போயிருக்காங்க ஒரு தடவை பர்கூர்ல. அவங்கள அப்படி ஈக்குவேட் பண்ண முடியாது. ஆனா அதிமுகவோட அந்த ஓட்டு வங்கியை காப்பாத்தி கொண்டு வந்தாங்க, பராமரிச்சாங்க, அப்படி நம்ம எடுத்துக்கிடலாம். அப்போ அந்த கத்தி அந்த உரை, அதுல வந்து அமித்ஷா வந்து நான் தான் நாடோடி மன்னன், நான் தான் 1000ல் ஒருவன் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா இவன் அடிப்படையில ஏத்துக்க மாட்டாங்க இவங்க. அந்த ஒரு சிம்பிள் ரீசன் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். அவரு வேற மாதிரி கூட பிளான் பண்ணலாம். இப்ப என்ன, அவங்களா வந்து கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம ஒன்னும் கூட்டணின்னு சொல்லலையே, கடைசி நேரத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு எடுக்கலாம்ல மனசுக்குள்ள. இப்போதைக்கு பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சுல, அவருக்கு ரிட்டையர்ல பிரச்சனை முடிஞ்சு போச்சு, ரெய்டு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஏங்க, ஒரு எஃப்ஐஆர் போட்டா உடனே இடி வருது. எத்தனை எஃப்ஐஆருக்கு வந்து நம்ம பாக்குறோம். அப்ப அதிமுக பழைய அமைச்சர்கள் பேர்ல எஃப்ஐஆரே இல்லையா? எத்தனை எஃப்ஐஆர் இருக்கு? சொத்து குவிப்பு வழக்கு இல்லையா? அப்ப ஏன் இடி வரமாட்டேங்குது? இடி வரணும்ல. அப்ப இடி செலக்டிவ் ரைடு நடத்துதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப செலக்டிவ் ரைடு யாரோட
பச்சை கொடியின் கீழே நடக்குதுன்னா அமித்ஷா நிதியமைச்சர் இவங்களோட கிரீன் சிக்னல்ல தான் அது ஓடுது. அப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போதைக்கு மௌனமாக இருப்பது நம்ம கட்சியை காப்பாத்துங்க, நம்ம சின்னத்தை காப்பாத்த அப்படின்னா அதிமுக தொண்டை வந்து சரி பொறுத்து போவோம், 10 மாசம் கழிச்சு கூட்டணி இல்லைன்னு பிஜேபி முகத்துல கரிய பூசினாலும் பூசிடுவாரு அப்படின்னு கூட நினைப்பான். ஆனா செங்கோட்டையன் போய் பார்க்கறது கொள்றது, அப்புறம் நிதியமைச்சரை பார்த்தது, இது வந்து நிச்சயமாக அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கட்சி ஒற்றுமைப்படணும்னு என்ன இருக்கு. அப்ப செங்கோட்டையன் பார்க்க போனது வந்து சசிகலாமாவுக்காக அப்படின்னு செய்திகள் பார்த்தேன். அது அதிமுக தொண்டர்கள் ரைட்டு, சசிகலாமா பழைய ஆளு, அவங்க வந்து அதிமுகவின் அந்த காலத்துல எல்லா பஞ்சாயத்தும் அவங்களுக்கு தான் அத்துப்படி, அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு கௌரவமான பதவி கொடுக்கறதுக்காக செங்கோட்டையன் போராடுகிறார் அப்படின்னா அது வேற விஷயம். அப்போ பதவி கொடுக்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமியே அதுல அப்பப்ப தண்ணி ஊத்திடுறாரு. அதெல்லாம் இல்லைங்க, நீக்கப்பட்டவர்கள் தான், அதெல்லாம் சேர்த்துக்க முடியாதுன்னு இந்த மாதிரி ஒரு டாக் பில்டப் ஆகி வரும்போதே அவரு தண்ணியை ஊத்தி அதை அணைச்சிடுறாரு. அப்போ ஆவரேஜா அதிமுகவின் தொண்டர்கள் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நாளைக்கு அவன் வேலை பார்க்க வேண்டியவன், நமக்கு எதுக்கு வம்பு, திமுக ஏன் பகிச்சுக்கணும்னு ஒதுங்கினான்னா நஷ்டம் வந்து கூட்டணிக்கு. ஓட் டிரான்ஸ்பர் இல்லாம ஒரு கூட்டணி எப்படி வெற்றி பெற முடியும்? இந்த அடிப்படை உண்மை செங்கோட்டையனுக்கு நல்லா தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த ப்ராசஸை துவங்கியதின் நோக்கம் என்ன? ஒன்று. இரண்டாவது, ஒரே உரையில் ஒரே கத்தி என்றால் அந்த கத்தி எடப்பாடி மட்டும்தானா, வேற யாரோ ஒருவரும் கூடவா? ஒரே காலியா வச்சுட்டு கத்தியை எங்க வேணாலும் சொருகலாம்லாம் நினைக்கிறாங்க. அதான சிக்கல். இதுல எடப்பாடி மட்டும்தான்னா கூட தொண்டர்கள் ஏத்துக்குவாங்க. என்ன காரணம்னா அவர் பொதுச்செயலாளர் இருக்காரு. ஒரே காலியா வச்சுக்குங்க, ஒரு வருஷம் கழிச்சு நாங்க வந்து எந்த கத்தியை உள்ள வைக்கணும்னு சொல்லுவோம் அப்படிங்கிற நிலைமையில இருக்கு. சரி, இதோட நீங்க கேட்ட கேள்விங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு இந்த அவசரம்? அப்போ விஜயோட கூட்டணி வச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அதிமுக விஜய் கூட்டணியில இந்த மாதிரி முரண்கள் எதுவுமே வராது. விஜயே வந்து எம்ஜிஆர் சிலாகிச்சு பேசுறாரு, ஜெயலலிதாமாவை சிலாகிச்சு பேசுறாரு, பெரியாரை வந்து சிலாகிச்சு பேசுறாரு. ஆனா நேர் எதிர்பதத்துல வந்து பாரதிய ஜனதா இருக்கு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு வருடத்துக்கு முன்பு ஏன் இந்த அவசரம்னா, அதிமுகவுக்கு ஒரு உருப்படியான கூட்டணி விஜயோட சேர்ந்து அமைந்து விடக்கூடாது என்று பாரதிய ஜனதா நினைக்கிறது. அப்படித்தானே ஆவரேஜான தொண்டை அப்படித்தானே புரிஞ்சுக்குவான். நீங்க சொன்னது இப்போ செங்கோட்டையன் போனது திருமதி சசிகலாவை உள்ளே கொண்டு வர பொறுப்பு கொடுப்பதற்கான முயற்சிக்காக. அப்படின்னா பாஜக முயற்சி செய்வது என்பது இப்பொழுதே அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துவது, பிரிந்தவரை ஒன்று சேர்ப்பது, தலைவரை மாற்றுவது, அல்லது எடப்பாடியையே தலைவராக நீடிக்க வைப்பது, இப்படிங்கிற ஒரு ட்ராக்ல பிஜேபி போகுதா? அப்படிதான் தெரியுது. பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும்ங்கிற ஃபார்முலா அமித்ஷா ஃபார்முலா ஓல்டஸ்ட் ஃபார்முலா தான். அது ஒன்றும் இப்போ புதுசா சொல்ல, ஒரு முன்பே இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கட்சிக்கு அது நல்லதும் கூட. அப்படி பிடிவாதம் எடப்பாடி பழனிசாமி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. பிரிந்தவர்கள்லாம் யாருங்கிறது தான் கேள்வி. டிடிவி அந்த லிஸ்ட்ல வரமாட்டாரு, ஏன்னா தனி கட்சி. சசிகலாமா வருவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க இது வரைக்கும் அதிமுகவோட எந்த ஒரு நலனுக்கு எதிராகவும் அவங்க எந்த கருத்தும் பேசல. தேர்தலில் போட்டிட்டு இருக்கு, சீட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இயல்பாக ஒரு கௌரவமான பதவி, நம்மளோட அந்திம காலத்தை அதிமுகவாக நான் கழிக்க வேண்டும், அதை அடிக்கடி அவங்க சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ் தான் இல்ல இப்ப சிக்கல். என்ன காரணம்னா, அவர் பேர்ல பல குற்றச்சாட்டு வச்சாச்சு. பொதுக்குழு செயற்குழு கூடி நீக்கினது. அதுக்கு பிறகு அவர் பேர்ல அதிமுக தலைமை கழகத்தை நாம் உயிரினும் மேலாக கருதுகிற தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கியவர்னு அதை சொல்லியாச்சு. ஓபிஎஸும் ஒருபடி மேல போய் அவர் சுவாபத்திலே இல்லாத மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்பவுமே பதவி விலகிடணும், இல்லைன்னா அவமானப்படுவார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா ஓபிஎஸும் பிஜேபியோட சேர்ந்து மிரட்டுறாருன்னு ஆவரேஜா இருக்கிறவங்க அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி புரிந்து கொள்ளும்போது ஓபிஎஸ் சேர்க்க முடியாதுங்கிற அந்த நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அழுத்தமா சொல்லிட்டாரு. அப்போ ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ள சேர்க்கலன்னா முக்குளத்து மக்களோட ஓட்டு வங்கி அதுல ஏதாவது ஒரு சேதாரம் இருந்தா சசிகலாவை வைத்து ஈடுகட்டலாம். இது செங்கோட்டையின் திட்டமா இருக்கும். அதாவதுங்க, இதுல வந்து சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ டிடிவியோ யார் வந்தாலும் கொங்கு மண்டலத்துல அவங்களுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கு? எதுவுமே இல்லை. ஸோ இவங்களோட வருகையோ இல்லைன்னா இவங்க இல்லாம இருக்கிறதோ வந்து கொங்கு மண்டலத்துல இருக்கிற செங்கோட்டையனையோ வேலுமணியோ யாரையுமே பாதிக்காது. ஆனா அதிமுகவுக்கான தென் மாவட்ட மக்களின் ஓட்டு வங்கி அதுலதான் அந்த சேதாரம் வருது. அதை சீர் செய்யலாம். இது வந்து திட்டம். அமித்ஷாவும் அந்த ஃபார்முலாக்குள்ள போறாரு. ஆனா ஓபிஎஸ் எப்படி உள்ள கொண்டு வர முடியும்? அவர் ரெட்டையிலேயே எடுத்து போட்டி போட்டாச்சு. பலாப்பழத்துல சின்னத்துல நாங்க கொடுக்குற சீட்ல இருந்து அவருக்கு நீங்க சீட்டு கொடுத்துக்குங்க. இந்த ஃபார்முலா தான் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். அந்த ஃபார்முலாவுக்கு
அமித்ஷா ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஆனா அமித்ஷாவும் ஒரு பெரிய தேர்தல் விற்பனர்னு நான் அப்படிதாங்க முதல்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தமிழ்நாட்டு கூட்டணி நிலவரங்களை அவர் ஹேண்டில் பண்ற விதத்தை பார்த்தா அப்படி தெரியல. சறுக்கிறாரா? நிச்சயமா இங்க இருக்கிற கள நிலவரம் வேறங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல கள நிலவரம் வேற. டெல்லியில இருந்து சில பேர் பேசுறாங்க 125 சீட்டு இந்த கூட்டணி ஜெயித்து விடும், 4 பேர் பிஜேபி மந்திரி, நீங்க அப்படி சொன்னீங்கனாலே இங்க ஓட்டு விழாது. 4 பேர் பிஜேபி மந்திரி, 3 பேர் பாமக மந்திரினா கூட்டணி மந்திரி சபை. 96ல மைனாரிட்டி கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட், அப்பவே அவர் காங்கிரஸ் கட்சிக்கு கலைஞர் வந்து சீட்டு கொடுக்கல. பொதுவா வந்து இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல அந்த கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்கு இது எடுபடுறது இல்ல. அப்போ இங்க இருக்கிற மைண்ட் செட் புரியாம டெல்லியில இருந்து பேசுறதுல அர்த்தம் இல்ல, டெல்லி மைண்ட் செட் புரியாம இங்க இருந்து பேசுறதுலயும் அர்த்தம் இல்ல. நம்ம பேசுறது எல்லாமே தமிழ்நாடு, தமிழ்நாடோட மைண்ட் செட், அதை தமிழ்நாடோட பழைய வரலாறு, இதை வச்சுதான் பேசுறோம். இது அப்படியே டெல்லியில இருக்கிறவங்களுக்கு அப்படியே புரிஞ்சிரும் அப்படின்னு நான் நம்பல. அண்ணாமலை என்ன சொல்றாருங்க, நான் போய் கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் சொல்லியிருக்கேன் தலைவர்களுக்குன்னு. ஆனா அவரோட பார்வை தானே அது. அவருக்கு எது சாதகமோ அதைத்தானே அவர் டெல்லியில சொல்லியிருக்க முடியும். செங்கோட்டையன் போனாலும் அவருக்கு எது சாதகமோ அதுதானே டெல்லியில சொல்லியிருக்க முடியும். டெல்லிகிட்ட ஐபி இருக்கு, அவங்க வந்து வேற ஒரு பார்வையை வந்து ஐபி மூலமா எடுத்திருப்பாங்க. அவங்க கட்சிக்காரர்கள் பிஜேபியில சீனியர் லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பார்வையை அவங்க எடுத்திருப்பாங்க. அப்போ பிஜேபியில இருக்கிற ஆஸ்பிரண்ட் எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறவங்க கூட்டணி பலமா இருக்கணுங்கிறத விரும்புறாங்க. பலமா இருக்கணும்னா ஒரே ஆப்ஷன் அதிமுக தான், வேற ஆப்ஷன் அவங்களுக்கு இல்லை. எனவே எப்படியாவது கையை பிடிச்சி முறுக்கி தரதரன்னு இழுத்துட்டு வந்தாது மணமேடையில உட்கார வைங்கயா, தாலியை கட்டிடுவோம் அப்படின்னா தாலி கட்ட வேண்டியது அதிமுகவா, தாலி கட்டப்பட வேண்டியது அதிமுக கழுத்தில? இந்த கேள்வி வருதுல. நான் மாப்பிள்ளையா சொல்றேன். நீங்க இந்த கேட்கறதால சுருக்கமா எடப்பாடி தன்னுடைய இடத்தில் உறுதியாக இருக்கிறார், பிஜேபியால் அசைக்க முடியாது, அப்படியா? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொதுச் செயலராக அவர் உறுதியா இருக்கிறாருங்க. ஏன்னா காரணம் என்னன்னா, அந்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள், எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை, இதெல்லாம் அவருக்கு சாதகமா இருக்கு. அதிமுக உடைச்சிடுறோம், செங்கோட்டையனை கொண்டு வந்துடுறோம், அப்புறம் என்ன பண்ணுவார் எடப்பாடி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னைக்கு நீங்க உடைக்கிறீங்களோ அன்னைக்கே உங்க கூட்டணி சேர்ந்து அவுட் ஆயிரும்ல. அதிமுக செய்ய மாட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு கூட்டணியை வைக்க வேண்டாமா? அப்படின்னா அதை செஞ்சுட்டு பிஜேபியை 2வது இடத்துக்கு கொண்டு வர நோக்கம்னா அப்ப அண்ணாமலை மேல கை வைக்க முடியாதுல்ல. இதுல வந்துங்க அண்ணாமலை திருப்பி என்ன சொல்றாருன்னா, நான் தொண்டனா இருக்க தயார்ன்றாரு. தலைவரா இருந்துட்டு தொண்டனாலாம் இருக்கு சும்மா வீரவசனமா பேசலாமே தவிர, ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனா கூட நீங்க காமன் கேட் வழியா தான் உள்ள போகணும் தொண்டனா இருந்தீங்கன்னா. தலைவரா இருந்தா தான் செக்யூரிட்டி கேட் வழியா விஐபியா உள்ள போலாம். தலைவருக்கு மட்டும்தாங்க பதவி இருந்தா தாங்க மரியாதை அரசியல்ல. நீங்க பதவி இல்லாம ஒரு ஊருக்கு போய் பாருங்க, 10 பேர் கூட வரமாட்டாங்க உங்களை பாக்குறதுக்கு. பதவி இருக்கணும், பதவி இருக்கிறப்ப நம்ம ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கணும். விசுவாசம் எங்க இருந்து வரும் அரசியல்ல? கட்சி சித்தாந்த அடிப்படையில பழைய காலம், அது எங்க காலம். இப்பெல்லாம் வந்து அரசியல்ல நமக்கு என்ன கிடைக்குது, அது யார் செஞ்சு கொடுத்தா? நமக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பதற்கு இவர் தலைவருக்கு அவருக்கு அந்த செல்வாக்கு இருக்கிறதா? இதை வச்சுதாங்க மாலை வெட்டியா மாலையை நான் காசு போட்டு வாங்க முடியாதுல்ல. நான் மாலையை போட போறேன் அப்படின்னா நீங்க எனக்கு என்ன தர போறீங்க? ஒவ்வொரு மாலையும் ஒரு மனு இருக்கிறது, ஒவ்வொரு மாலையும் ஒரு மனு இருக்கிறது, ஒரு சுயநலமும் இருக்கிறது. சுயநலம் தான். எம்ஜிஆர் காலில் யாராவது விழும்போது அந்த காலத்துல, அதாவது 80களில் அவர் என்ன பண்ணுவார்னா, டக்குனு அவனை தூக்குற மாதிரி ஒரு இது கொடுப்பாரு, ஜெர்க்கு கொடுத்துட்டு என்ன வேணும்னு கேட்பாரு. இவ்வளவுதான், சிம்பிள் கேள்விதான். காலில் வந்து விழுகிறான் அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒண்ணு வேணும். பல நேரங்களில் அந்த பொறுப்பை நாவலர்கிட்ட கொடுத்துருவாரு. அவரு சும்மா தூக்குற மாதிரிலாம் பாவனையை கொடுக்க மாட்டாரு. முதல்ல ஒரு தட்டு தட்டிட்டு எந்திரி அப்படிம்பாரு. நாவலர் பேர்ல வெறுப்பாகி போயிடும். எம்ஜிஆர் டெக்னிக் அது. உண்மையிலே தட்ட வேண்டியது எம்ஜிஆர் தான், ஆனா அவர் தட்ட மாட்டார். தட்டுற பொறுப்பை இன்னொருத்தர் கொடுத்துருவாரு. அவர் உயரம் வேற, ஈஸியா வந்து தலையில குட்டுவாரு, முதுகுல தட்டுவாரு. தட்டி என்னையா அந்த நாவலர் தலைவரே வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்காரு, இவர் வந்து போன்னு விரட்டி விடுறாருன்னு அவர் அந்த பக்கம் ஒரு பக்கம் நாவலர் பேர்ல அதிருப்தி ஆகிட்டே கிடப்பாங்க. தலைவர்கள் வந்து எப்போதுமே அவங்களோட பிளானிங் வேற. வெளியில ஒண்ணு இருக்குங்க, நம்மளால அது சமயத்துக்கு அந்த நகரத்தை புரிஞ்சுக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி கீழிருந்து வந்தவருங்கிறத மறந்துடக்கூடாது. தமிழ்நாடு அரசியல்ல கீழிருந்து வந்தவர். அவரு எல்லா ஜகஜால வித்தைகளும் அவருக்கும் தெரியும். அண்ணாமலைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவரு என்னதான் இருந்தாலும் 5 வருஷம் தான்.
அவர் 5வது வகுப்புனா எடப்பாடி பழனிசாமி ஸ்கூல்லாம் முடிச்சு காலேஜெல்லாம் முடிச்சு போயாச்சு. அமித்ஷா என்னதான் இருந்தாலும் அவர் தமிழ்நாடு அரசியல் கிடையாது, வட இந்திய அரசியலுக்கு அவர் சூட் ஆவாருங்க. தமிழ்நாடு அரசியல்ல ஒவ்வொரு நுணுக்கமான நகர்வுகள், இங்க இருக்கிற உணர்வுகள் இதெல்லாம் அவருக்கு புரியாது. அப்போ பிராக்டிக்கலா என்ன நினைக்கிறாங்க, அதிமுக இத்தனை சதவீதம், பிஜேபி இத்தனை சதவீதம், ரெண்டையும் கூட்டினா இத்தனை சதவீதம், இந்தா போச்சு திமுக இப்படின்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி கணக்கு சரியாக போடுகிறார். நீங்க சொன்னது போல அமித்ஷா கணக்கு சரியா போடல. அதெல்லாம் நீங்க என்னதான் செஞ்சாலும் எடப்பாடி நகர்த்த முடியாது, தன்னை நகர்த்த முடியாது. ஏதோ கூட்டணிகள்னு பேசுறாங்க, பிரிஞ்சவங்களை சேர்க்க வைக்கிறாங்க, தான் சொல்றது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு எடப்பாடி உறுதியா இருக்காரு. ஆமா, என்ன காரணம்னா இப்போ 5 நிபந்தனை அமித்ஷா விதிக்கிறாருன்னா அதுல இருக்கிறதுலயே ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸான ஒரு நிபந்தனையை தான் நிறைவேற்றுவாங்க அதிமுக தரப்பு, எடப்பாடி தரப்பு. நான் 5 நிபந்தனை விதிக்கிறேங்க, உங்களுக்கு 5ஐயும் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு மன கசப்பா இருக்கும். ஐயா அந்த 5ல அந்த கடைசியை நான் உடனே செஞ்சிடறேங்க ஐயா அப்படின்னா, சரி சரி நாளையும் செய்வான் போல இருக்குன்னு நம்ம கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுவோம். இது ஒரு டெக்னிக் தான். அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி 2026 தேர்தலுக்கு இப்பமே என்றால் ஒரு வருஷத்துல எத்தனை கசப்பு ஏற்படும்? இப்ப நீங்க யாருக்குங்க இதுல டோட்டலா ஒரு 5-6 நாளா டேமேஜ் ஆயிட்டே இருக்கிறது யாரு? அதிமுக தரப்பு, அண்ணாமலை தரப்பு. அண்ணாமலையை தூக்குனா என்ன நினைப்பாங்க, என்னங்க ஒரு கூட்டணி 10 சீட்டு கூட கிடைக்கும், இல்லைன்னா 20 சீட்டு கூட கிடைக்கும், அதுக்கு போய் ஒரு 5 வருஷம் பாடுபட்டு இருக்காரு மாநில தலைவர், மூக்கன் கார்னர் போயிருக்காரு, பிஜேபி யாருக்குமே தெரியாது, எல்லா கிராமங்களையும் கொடியேற்றி வச்சிருக்காரு, அவரை கருணையே இல்லாம தூக்கிட்டாங்களே அப்படின்னு ஒரு செட்டு நினைக்கும். அண்ணாமலைக்காகவே RSS சித்தாந்தம் தெரியாம, ஹெக்டேவர் பேர் தெரியாம, பிஜேபி சித்தாந்தம் தெரியாம, வாஜ்பாய் யுகத்தையே பார்க்காம பல பேர் கட்சிக்குள்ள இருக்கான், பிஜேபிக்குள்ள இந்த 5 வருஷத்துக்குள்ள. அவன் எல்லாம் அண்ணாமலைக்காக வந்தவங்க தான். அண்ணாமலை விசிட்டிங் கார்டை போட்டு வச்சா வேலையாகுங்கிறது ஒரு நோக்கம். ஏன்னா ஒரு பயம் இருக்கு, சரி இந்த அண்ணாமலை என்னத்தையா அவனு சொல்லி வைப்பாரியா, என்னையா கேட்கறான், டிரான்ஸ்பர் தானே போட்டு தொலை அப்படின்னு உயர் அதிகாரி முடிவு பண்ணுவான். ஸோ நமக்கு வேலையாகுது, இதுக்கு யூஸ் ஆகுது. பூச்சாண்டி, இந்த பூச்சாண்டியை எப்பவும் ஒர்க் அவுட் ஆகுங்க. பூச்சாண்டியை நீங்க தூக்கிட்டீங்கன்னு வைங்க, புதிய பூச்சாண்டியை நம்ம கிரியேட் பண்ணி அதை விசிட்டிங் கார்டு லெவலுக்கு கொண்டு வரதுக்குள்ளே தேர்தல் வந்துடும். தேர்தல் வந்த உடனே அவங்க ஓட்டு வாங்கி எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போயிடும். கூட்டணியை மட்டும் உருவாக்குறதுனால வெற்றி கிடைச்சிடாது, கூட்டணிக்கான பேஸ் இருக்கணும்ல. அது எங்க இருக்குங்க? வருத்தப்பட வேண்டாம், பல தலைவர்கள் கோலி சோடா மாதிரி தாங்க. கோலி சோடாவுக்கு கோலி பாப் சோடான்னு பேர் வச்சு யூரோப்பியன் மார்க்கெட்ல அடிச்சு எறிகிறாங்க. இப்போ பயங்கர விற்பனைங்க கோலி பாப் சோடா. நம்ம ஊர் கோலி சோடா ஃபேக்டரி எல்லாம் மூடி கிடந்தது, இப்போ அது யூரோப்பியன் ப்ராடக்ட் ஆயிடுச்சு. ட்ரெண்டு ஆக்சுவலா கிப்ளி படம் மாதிரி, கிப்ளி ஜென்ரேட்டரை வச்சு கிப்ளி படத்தை போடுறதுனால என்ன லாபம்? ட்ரெண்டு. நானும் யூத்து தான் காட்டிக்கிற மாதிரி, நானும் யங்கு தாங்க, நான் உங்கால் தான், யங்கிஸ்தான் அப்படின்னு காட்டுறது தான். கோலி சோடா குடிக்கிறவனும் அப்படிதான், தலைவர்களும் கோலி சோடா மாதிரி தான். ஓங்கி அடிச்சிங்கன்னா புஷ்ன்னு வெளியில வந்துடும், பாட்டில் ஒண்ணுமே மிஞ்சாது. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிப்பிட்ட மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.